ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜியில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன், மனிதர்களின் இனப்பெருக்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன் பார்த்திங்கன்னா நம்மளோட புத்தகத்தில் கடைசி டாப்பிக்காக நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அந்த ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கில் உங்களுக்கு பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் இருக்கும், அடுத்தது ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஆல்கேவோட ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா உயிரினத்தோடைய ரீப்ரொடக்ஷனையும் நம்ம காமனாக ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கு கீழே கொண்டு வந்துட்டோம். உங்களோட என்சிஆர்டி புக்கிலையும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளான்ட்டு ரீப்ரொடக்ஷன் அப்புறம் மற்ற உயிரினங்களுடைய ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம பாட்னியில் படித்து முடிச்சாச்சு. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மட்டும், இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் ஜுவாலஜியோடைய கடைசி பகுதியாக நம்ம படித்து முடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதிகமாக பேச தேவையில்ல, பிகாஸ் இது ஒரு லென்த்தி வீடியோவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோ பதிவில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புத்தகத்தை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன். முதல்ல ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமீபாவாக, அதாவது ஒற்றை செல் உயிரினமாக இருக்கக்கூடிய அமீபாவாக இருக்கட்டும், இல்லைனா பாக்டீரியாவாக இருக்கட்டும், இல்லைனா பிளான்ஸாக இருக்கட்டும், ஆல்கேவாக இருக்கட்டும், ஃபங்கையாக இருக்கட்டும், அதே போல் அனிமல்ஸாக இருக்கட்டும். இப்போ ஹியூமன்லாம் பார்த்திங்கன்னா அனிமலுக்கு கீழே தான் வரும். ஸோ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் அந்த லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இது எல்லா உயிரினங்கள்லேயும் நடக்கக்கூடிய, அதாவது நேச்சராக நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். அப்படி பார்க்கும்போது ஹியூமனில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதனில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் உள் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் வேறுபடுகிறது. அதாவது போத் மேலாக இருக்கட்டும் இல்லைனா ஃபீமேலாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்பது இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நிறைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அதில் இருக்கும். நிறைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மேலையும் ஃபீமேலையும் கம்பேர் பண்ணும்போது மேலுக்கு தனியான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும், ஃபீமேலுக்கு தனியான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது அனட்டாமிக்கலி, அதாவது உள் அமைப்பிலையும் வேறுபடும், அதே போல் செயல்பாடுகளிலும் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியூ இண்டிவிஜுவல்ஸ் டெவலப்டு பை த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். முதல்ல கேமெட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கேமெட்ஸ் அப்படின்னா செக்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் செல் மேல் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மேல் செக்ஸ் செல். ஓகேவா? அதாவது மேல் செக்ஸ் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் செல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு, அதை தான் ஃபீமேல் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ரெண்டு கேமெட் சேர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுங்களா? ஒரு டிப்ளாய்டு இண்டிவிஜுவல் உருவாகுது, ஜைகோட் என்பது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனட்டமியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன், அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக நம்ம படிச்சிடும். ஓகேவா? ஏன்னா இந்த பேசிக் ஸ்டெப்ஸை தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். இந்த பேசிக் ஸ்டெப்ஸை ஓவர்வியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த லெசனை ஸ்டடி பண்ணுறதுல ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எந்த ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அதாவது பியூபர்ட்டி அட்டைன் பண்ண எந்த ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் அந்த ஃபீமேலுக்கு எவ்ரி மந்த்து ஒரு எக்கு ப்ரொடியூஸ் ஆகுங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஒரு எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எக்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா? எவ்ரி ஃபீமேல் பாடியில் எவ்ரி மந்த்து ஒரு எக்கானது ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் செக்ஸ் அப்போ, ஓகேங்க, டியூரிங் செக்ஸ் அப்போது மேல் பாடியில் இருந்து சீமன், விந்தணுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, சீமன் ஆனது ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகும்போது
ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃபீமேல் பாடி, அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண எந்த ஃபீமேலாக இருந்தாலும் அந்த ஃபீமேலுக்கு எவ்ரி மந்த் வந்து ஒரு எக் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டியூரிங் செக்ஸ் அப்போது மேல் பாடியிலேருந்து சீமன் என்பது ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. ஆக்சுவலாக சீமன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லிக்விடு. சீமன் என்பது ஒரு லிக்விடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் என்பது இருக்குங்க. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் செல் என்பது இருக்கும். இந்த ஸ்பெர்ம் செல் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, ஆண் இனப்பெருக்க செல்லை தான் நம்ம விந்தணு அப்படின்னு சொல்லும். இந்த விந்தணுலாம் சேர்ந்து தான் சீமன் என்பது உருவாக்கப்படுகிறது. சீமன் என்பது ஒரு லிக்விட் டைப்பு. இந்த சீமன் என்பது ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகும்போது ஆல்ரெடி ஃபீமேல் கிட்ட என்ன இருக்குது, ஒரு எக் என்பது இருக்குங்களா. ஸோ இந்த எக்கும் மேல் பாடியிலேருந்து சீமன் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த சீமனில் இருக்கக்கூடிய ஸ்போமும் சேர்ந்து இந்த எக்கானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் ஆகும். அதாவது ஃபெர்டிலைஸ் அப்படின்னா கருவுற செய்யும். கருவுற்று உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் என்பது ஃபார்ம் ஆகும். ஜைகோட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கருவை தான் நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இப்போது ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 ஹேப்ளாய்டு கேமெட் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுங்களா, ஒரு டிப்ளாய்டு இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹேப்ளாய்டு அப்படின்னா இப்போது ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய எக்குமே என்ன தான் பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு கேமெட் தான். அதே போல் ஸ்போமும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு தான். இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ளாய்டு இண்டிவிஜுவலை வந்து உருவாக்கும். ஹேப்ளாய்டு அப்படின்னா சிம்பிளுங்க, 23 குரோமோசோம் வந்து இருக்கும். அதாவது நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை குரோமோசோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் வந்து இருக்கும். ஓகேவா? இதை தான் டிப்ளாய்டு. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே, பாடி செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து 46. அதை வந்து டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் செல்லுலையும் சரி, பெண்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் செல்லுலையும் சரி, அதாவது எக்லேயும் சரி ஸ்பெர்ம்லேயும் சரி உங்களுக்கு எத்தனை குரோமோசோம் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம் தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து ஹேப்ளாய்டு கேமெட்டுன்னு சொல்கிறாங்க. எக் என்பது ஒரு ஹேப்ளாய்டு கேமெட்டு, ஸ்பெர்ம் என்பது ஒரு ஹேப்ளாய்டு கேமெட்டு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டிப்ளாய்டு, இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா 46 குரோமோசோமாக ஆகிடும். ஸோ டிப்ளாய்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஜைகோட் என்பது ஃபார்ம் ஆகுது. இந்த ஜைகோட் வந்து 9 மாதம் பெண்களுடைய கர்ப்பப்பையில் வளர்ந்து ஒரு பேபியாக கம்ப்ளீட்டாக 9 மந்த்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேபியாக வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய பேசிக்கான ஸ்டெப்ஸு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதனால் இந்த ஸ்டெப்ஸை ஓவர்வியூவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்தராக நம்ம அனாட்டமியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை பற்றி படிச்சுட்டு, அதே போல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஃபுல்லாக படிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் ஃபேஸஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்கன் ஆஃப் அ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது போத் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், 2 ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய ஆர்கனையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து செகண்டரி அல்லது அக்சசரி செக்ஸ் ஆர்கன்னு பிரிக்கிறாங்க. முதல் நிலை பால் உறுப்புகள், 2ஆம் நிலை பால் உறுப்புகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க, இல்லைனா துணை பால் உறுப்புகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ வந்து மேல் பாடியில் மேல் செக்ஸ் செல்லை உருவாக்கக்கூடிய உறுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் அ மேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உதாரணத்துக்கு மேலுக்கு பார்த்தீங்கன்னா மேலில் டெஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது. ஓகேவா? விந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விந்தகத்தில் தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் என்பது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போது ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை தான் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஃபீமேலுக்கு வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஃபீமேல் செக்ஸ் செல்லான எக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை தான் ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய பிரைமரி செக்ஸ் ஆர்கன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பிரைமரி செக்ஸ் ஆர்கனை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு டெஸ்டிஸு, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஓவேரிஸு. இங்கே பார்த்தீங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டெஸ்டிஸு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் என்பது ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கக்கூடிய பிரைமரி செக்ஸ் ஆர்கன். அதே போல் ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன். ஓகேங்களா? அது இந்த இடத்துல நான் படம் போடலைங்களா, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, அது வரைக்கும் பார்த்தீங்களா? ஃபீமேலுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? ஓவரி இருக்குங்களா? அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? ஓவரி இருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன். மேலுக்கு இருக்கக்கூடிய ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், தமிழில் வந்து விந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரி, அண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இந்த விந்தகம் மற்றும் அண்டகம் இது ரெண்டும் இல்லாமல் துணை பால் உறுப்புகள் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆண்களில் இருக்கக்கூடிய செகண்டரி செக்ஸ் ஆர்கன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசா டிஃபரன்ஸ், அதாவது விந்துக்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எபிடிடைமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எபிடிடைமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீனஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா விந்துக்குழல், எபிடிடைமிஸ் விந்தணு முதிர்ச்சிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விந்துப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முன்னிலை சுரப்பி, ப்ரோஸ்டேட் சுரப்பி. அடுத்தது ஆண்குறி. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெஸ்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, விந்தகம் இருக்குது பார்த்தீங்களா ஆண்களுக்கு, அந்த விந்தகத்துக்கு மேலே ஒரு உறுப்பு இருக்குது பார்த்தீங்க, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விந்தகத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெர்மை டெம்பரவரியாகவும் இல்லை மெச்சூர்டு ஸ்பெம்மையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து விந்தகத்துக்கு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விந்தகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்ம் செல்லை டெம்பரவரியாகவும் மெச்சூர்டான ஸ்பெர்ம் செல்லையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிடிடைமிஸ். அடுத்தது இந்த எபிடிடைமஸில் ஸ்டோர் ஆகி இருக்கும் பார்த்தீங்களா ஸ்பெர்மு, அந்த ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூபுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா வாசா டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விந்துக்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எபிடிடைமஸில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஸ்பெர்மானது உங்களுக்கு மேற்கொண்டு போகக்கூடிய பாதையை தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வாசா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், தமிழில் வந்து விந்துக்குழல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த விந்துக்குழலுக்கு எண்டில் ஒரு உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுமா, இந்த இடத்துல வந்த பிறகு இந்த செமினல் வெசிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு திரவத்தை வந்து சுரக்கும். ஓகேவா? ஃப்ரக்டோஸை வந்து ஸ்பெர்ம் செல்லு கூட சேர்த்து ஃபர்தராக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கல் வந்து விந்துக்கு வந்து ஆற்றலை, விந்து அணுக்களுக்கு வந்து ஆற்றலை அளிக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு திரவத்தை வந்து சுரக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இனப்பெருக்க சுரப்பியில் ஒரு கிளாண்ட் இருக்கும், அந்த கிளாண்டுக்கு பேர் என்ன பண்ணால் ப்ரோஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து வந்து வேகமாக மூவ் ஆகிறதுக்கு, ஆக்டிவாக மூவ் ஆகிறதுக்கு ஒரு விதமான ஆல்கலின் காரத்தன்மையுடைய திரவத்தை வந்து சுரந்து விந்து கூட சேர்த்து அதை வந்து ஆக்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வேலையை வந்து இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து பார்க்கும். அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறி, பீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அழகாக வேணும்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது நம்ம புக்கில் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு, இல்லைனா நான் வாயால் சொன்னதை வச்சு நீங்கள் கையால் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எபிடிடைமிஸ் அப்படின்னா நம்ம டெஸ்டிஸுக்கு மேலே, விந்தகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த எபிடிடைமிஸ். விந்தணுக்கள் முதிர்ச்சி அடையும் மற்றும் தற்காலிகமாக சேமிக்க இடும். ஓகேவா? டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடம் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எபிடிடைமிஸ். அதிலிருந்து விந்து போகக்கூடிய, அந்த விந்து அணுக்கள் போகக்கூடிய பாதையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாசா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த வாசா டிஃபரன்ஸில் இருந்து விந்தணுக்கள் உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கல் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து போகும், விந்து பைக்கு வந்து போகும். அங்கே வந்து என்ன பண்ணும், விந்துக்கு வந்து ஆற்றலை அளிக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் நிறைந்த திரவத்தை சுரக்கிறது. இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா விந்துக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி என்பது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது விந்தணுவானது உங்களுக்கு எந்த பாதையை கடந்து வரும், உங்களுக்கு வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்டை தாண்டி வரும். ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்துக்களின் இயக்கத்தை அதிகரிக்கக்கூடிய காரத்தன்மை ஆல்கலின் கொண்ட திரவத்தை அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து சுரக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகி பீனஸ் வழியாக வந்து வெளியேறுது. உடலுறவின் போது விந்து பெண்ணின் இனப்பெருக்க பாதையில் செலுத்துகிறது மற்றும் சிறுநீரை வெளியேற்றவும் உதவுகிறது. இதுதான் பீனஸுடைய மிக முக்கியமான செயல். ஓகேவா? ஸோ இப்போது ஆண்களில் இருக்கக்கூடிய ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஸ் ஆர்கனை பற்றி பார்த்தாச்சு. இந்த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் விந்தகத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஃபீமேலில் இருக்கக்கூடிய செகண்டரி செக்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூபு, அடுத்தது யூட்ரஸ் கர்ப்பப்பைவு, அதுக்கப்புறம் செர்விக்ஸு. ஓகேவா? கர்ப்பப்பை கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெஜைனா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இருக்குது பார்த்தீங்களா? ஃபீமேலில் இருக்கக்கூடிய ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஓவரி இருக்கும். அந்த ஓவரிக்கு அடுத்த மாதிரி ஒரு டியூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டியூபோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஜாயின் ஆகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கர்ப்பப்பைக்கு அடுத்து இதுதான் இந்த இடம் தான் ஜாயின் ஆகி இந்த இடம் தான் வந்து கர்ப்பப்பை. ஸோ இந்த கர்ப்பப்பைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து வெஜைனா. இந்த வெஜைனாவையும் கர்ப்பப்பையையும் இணைக்கக்கூடிய கால்வாயை தான் நம்ம என்ன சொல்லுவோம் செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் நான் டீட்டெயில்டாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கர்ப்பப்பையையும் இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது பார்த்தீங்களா? இதோட செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையையும் ஓவரையையும் அதாவது அண்டகத்தையும் இணைக்கக்கூடிய பாதையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவரியில் எவ்ரி மந்த் என்பது ஒரு எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒரு எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாதம் வந்து இந்த இடத்துல ஒரு எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது இந்த இடத்துல வந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு மாதமும் ஆல்டர்னேட் ஓவரியில் வந்து எக் என்பது ப்ரொடியூஸ் ஆகும். மென்சுரேஷனுடைய அதாவது மாதவிடாய் சுழற்சியோடைய 14வது நாள் 14th டே ஆஃப் மென்சுரேஷன் அப்போது இந்த எக்கானது விடுபட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்துடும் ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த எக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஜைகோட்டாக வந்து மாறும். ஓகே, எவ்ரி மந்த் வந்து ஃபீமேல் பாடி ஒரு எக்கை வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு நான் சொன்னேன்னா ஸோ அந்த எக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல விடுபட்டு அதாவது மென்சுரேஷனுடைய 14th டே அப்போ விடுபட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்துடும் ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய எக்கு தான் ஸ்பெர்ம் கூட சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்கானது கருவுற செய்து ஜைகோட்டாக மாறுகிறது. அடுத்தது இந்த கருவுற்ற ஜைகோட் என்பது உங்களுக்கு எந்த இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டு கரெக்டாக 9 மாதம் உங்களுக்கு இந்த இடத்துல தான் குழந்தையானது வளர செய்கிறது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஓகே, கருப்பையையும் கருப்பையகத்தையும் இணைக்கிறது. பொதுவாக இங்கு தான் கருவுறுதல் நடைபெறுகிறது. கருவுற்ற முட்டையை கருப்பைக்கு கொண்டு செல்கிறது. எல்லா ப்ராசஸையும் பண்ணுறது யார் அப்படி பார்த்தா இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான். அதுக்கப்புறம் கருவுற்ற முட்டை பதிந்து வளரக்கூடிய தசை நிறைந்த உறுப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ். அதாவது கரு வந்து முழுமையாக வளருவதற்கான இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை. அடுத்தது செர்விக்ஸ் அப்படின்னா கருப்பையும் அதாவது யூட்ரஸையும் யோனியையும் அதாவது வெஜினாவையும் இணைக்கக்கூடிய குறுகிய பகுதி, கழுத்து போன்ற குறுகிய பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செர்விக்ஸு. இப்போது ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் அப்போ பேபி வெளியே வரும்போது அந்த செர்விக்ஸ் பகுதி தான் வந்து உங்களுக்கு வந்து சுருங்கி விரிந்து காணப்படும். ஓகேவா? அடுத்தது வெஜைனா என்பது ஆண்களுக்கு எப்படி வந்து பீனஸ் இருக்கோ இனப்பெருக்க உறுப்பு இருக்கோ அதே போல் பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜைனா. ஓகே, இது எல்லாமே பேசிக்கான பார்ட்ஸ் தான். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஃபர்தராக மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான இந்த டெஸ்டிஸோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மேல் ரீப்ரொடக்டிவ் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான டெஸ்டிஸ் விந்தகத்தோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறோம். அதே போல் ஓவரியோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறோம். இது ரெண்டும் படித்ததுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷனுடைய ஃபேஸஸை பற்றி நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு
விந்தகம் வந்து ஆண் இனப்பெருக்க சுரப்பி ஆகும். விந்தகம் என்பது ஆண் இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சுரப்பி அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போது விந்தகம் வந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்லை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதோட வடிவம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வடிவம் உடையது. நம்மளுடைய வயிற்றுக்குழியின் வெளிப்புற பகுதியில் வந்து காணப்படுகிறது. அதாவது நம்மளோட அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியவும் இது வந்து ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு முட்டை வடிவ பை போன்ற அமைப்பு வந்து காணப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல இங்கிலீஷ்லையும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? டெஸ்டிஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஆஃப் அ மேல் தட் ஆர் ஓவல் ஷேப்டு ஆர்கன், அதாவது முட்டை வடிவ ஆர்கனு விச் லை அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி ஆஃப் அ மேன் இன் அ சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்டு ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை போன்ற இந்த அமைப்பு விதைப்பை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஆண்களுக்கு மொத்தமாக எத்தனை டெஸ்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டிஸ் இருக்கும். பெண்களுக்கு எத்தனை ஓவரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஓவரி வந்து இருக்கும். அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்தகத்தின் எண்ணிக்கை 2, அதேபோல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அண்டகத்தோட எண்ணிக்கை வந்து 2. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு விந்தகம் மட்டும் எடுத்து லேட்ரல் செக்ஷனில், அதாவது குறுக்கு பாதையில் வந்து கட் பண்ணிங்க, அதை வந்து அப்படியே 2ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓகேவா? அதுதான் லேட்ரல் செக்ஷன் ஆஃப் அ ஹியூமன் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈச் டெஸ்டிஸ், அதாவது 2 டெஸ்டிஸ் இருக்கும் ஆண்களுக்கு. ஒரு டெஸ்டிஸுமே வந்து லேயர் ஆஃப் அ ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட லேயர் ஆஃப் ஃபைப்ரஸ் நார் டிஷ்யூக்களால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுனிஷியா அல்புஜினியா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பேர். ஓவரிக்கு மேலேயும் ஒரு லேயர் இருக்கும். சேம் அதே போல் டெஸ்டிஸும் பல அடுக்கு லேயராக, அதாவது ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுனிஷியா ஆல்புஜினியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெனி செப்டா ஃப்ரம் திஸ் லேயர், இந்த லேயரில் அந்த டுனிஷியா அல்புஜினியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரில் இருக்கக்கூடிய மெனி செப்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி செப்டா ஃப்ரம் திஸ் லேயர் டிவைட் த டெஸ்டிஸ் இன்டு, அதாவது இந்த லேயரில் இருக்கக்கூடிய நிறைய செப்டாக்கள் வந்து இந்த டெஸ்டிஸை வந்து நிறைய பிரமிடல் லோபாக பிரிக்கிறது. ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதே போல் தான் நம்ம கிட்னிலையும் படிச்சிருப்போம். இந்த மாதிரி பிரமிடா லோபா வந்து இந்த டெஸ்டிஸை வந்து பிரிச்சிருக்கு. ஓகேவா? இந்த பிரமிடல் லோபுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் வந்து செர்டோலி செல்ஸ் வந்து இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து லெய்டிக் செல்ஸ் என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக 4 பேர் மட்டும்தான் இந்த விந்தகத்தில் வந்து நம்ம படிக்கிறோம். ஒன்று வந்து இந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுனிஷியா அல்புஜினியா. ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்டிஸ் வந்து நிறைய பிரமிடல் லோபாக வந்து பிரிக்கப்பட்டு அந்த பிரமிடல் லோபுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினிஃபெரலஸ் டியூபல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. அடுத்தது வந்து செர்டோலி செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது லெய்டிக் செல்னு ஒன்று இருக்குது. இதோட வேலைலாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசஸ் அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பெர்மட்டோஜெனிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எந்த இடத்துல நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் அந்த பிரமிடல் லோபில் இருக்கக்கூடிய செமினிஃபெரஸ் டியூபலுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன நடைபெறுமா, அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசஸ் என்பது நடைபெறுகிறது. அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி குடல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் செமினிஃபெரலஸ் டியூபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமினிஃபெரலஸ் டியூபலில் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசஸ், அதாவது விந்து உற்பத்தி நடைபெறும் நிகழ்வானது நடைபெறுகிறது. அடுத்தது அதே செமினிஃபெரலஸ் டியூபில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், செர்டோலி செல் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியான விந்தணுவிற்கு நியூட்ரியண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்மை வந்து டெவலப் பண்ண வைக்கும். ஓகேவா? ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மை டெவலப் பண்ணுறதும் அதுக்கான நியூட்ரியண்ட்டை சப்ளை பண்ணுறதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அந்த பிரமிடல் லோபில் இருக்கக்கூடிய செமினிஃபெரலஸ் டியூபலில் இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது இந்த செமினிஃபெரலஸ் டியூபல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு செல் இருக்குங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெய்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லை பிட்வீன் த செமினிஃபெரலஸ் டியூபல், அதாவது செமினிஃபெரல் டியூபலுக்கு பிட்வீனில் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்.
இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டிரோஸ்டிரோனை வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மொத்தமாக 4 விஷயம் மட்டும்தான் டெஸ்டிஸில் வந்து பார்த்துருக்கோம். டெஸ்டிஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுனிஷியா அல்புஜினியா. அடுத்தது இந்த டெஸ்டிஸ் வந்து நிறைய பிரமிடல் லோபாக பிரிக்கப்பட்டு அந்த பிரமிடல் லோபுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், செமினிஃபெரஸ் டியூபல்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, அடுத்தது செர்டோலி செல்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, அடுத்தது லைடிக் செல்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. இதில் செமினிஃபெரஸ் டியூபலில் தான் உங்களுக்கு என்ன நடைபெறுகிறது, விந்து உற்பத்தியானது நடைபெறுகிறது. ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசஸ் என்பது அங்கே தான் உங்களுக்கு நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் அந்த விந்து உற்பத்தி நடைபெற்ற பிறகு அந்த விந்துவிற்கு நியூட்ரியண்ட்டை கொடுக்கறதும் அந்த விந்துவை டெவலப் பண்ணுறதும் யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செர்டோலி செல்ஸோட வேலை தான். அந்த பிரமிடல் லோபில் இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸோட வேலை தான். அடுத்தது அந்த பிரமிடல் லோப், அந்த குடல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குடல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த குடல் போன்ற அமைப்புக்கு நடுவில் லைடிக் செல்னு ஒன்று இருக்கும். அந்த லைடிக் செல் தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டிஸை வந்து அது டெஸ்டிரோஸ்டிரோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டெஸ்டிஸ். இப்போ வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பில் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனான டெஸ்டிஸ் விந்தகத்தை பற்றி படித்தாச்சு. அடுத்தது செகண்டரி செக்ஸ் ஆர்கனான வாசா டிஃபரன்ஸ்னால் என்ன, எப்பிடி டைபிஸ்னால் என்ன, செமினல் வெசிக்கல்னால் என்ன, ப்ரோஸ்டேட் கிளாண்ட்னா என்ன, பீனஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம படித்தாச்சு. இப்போ வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை பற்றி நம்ம ஃபுல்லாக படித்தாச்சு. இப்போ அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ப்ரைமரி ஆர்கன் ஓவரியோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஓவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஓவரி. ஆண்களுக்கு வந்து எப்படி 2 டெஸ்டிஸ் இருந்துச்சோ அதே போல் பெண்களுக்கும் ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 டெஸ்டிஸ் 2 ஓவரி என்பது இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். இதை வந்து அப்படியே லேட்ரல் செக்ஷனில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா, லேட்ரல் செக்ஷன் ஆஃப் அ ஹியூமன் ஓவரி. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் த லோயர் அப்டமன் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆல்மண்ட் ஷேப்டு பாடிஸ். ஓகேவா, அதாவது ஒரு பாதாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் அப்டாமல் கேவிட்டிக்கு கீழே, அதாவது லோயர் அடிவயிற்றுக்கு கீழே பக்கத்துக்கு ஒன்றாக 2 வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக உங்களுக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா லேட்ரல் எண்ட் ஆஃப் அ ஃபெலோப்பியன் டியூப். ஒரு ஃபெலோப்பியன் டியூபோடைய லேட்ரல் எண்டுனா கடைசி எண்டு, இதுதான் வந்து ஃபெலோப்பியன் டியூபு. அந்த ஃபெலோப்பியன் டியூபோடைய லேட்ரல் எண்டில் ஒரு பாதாம் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். 2 சைடும் வந்து பக்கத்துக்கு ஒன்றாக 2 ஓவரிஸ் என்பது இருக்கும். ஓகேவா. அடுத்தது each ovary is a compact structure consist of a outer cortex and inner medulla. எப்படி வந்து ஒரு கிட்னி படிக்கும்போது கிட்னியோடைய வெளிப்புற லேயர் வந்து கார்டெக்ஸு, உள்புற லேயர் வந்து மெடியூலான்னு படித்தோமோ அதே போல் இந்த ஓவரியோடைய வெளிப்புற பகுதி வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னரில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து மெடியூலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ கார்டெக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ நெட்வொர்க் ஆஃப் அ கனெக்டிவ் டிஷ்யூ. எப்படி வந்து ஒரு டெஸ்டிஸ் வந்து லேயர் ஆஃப் அ ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் அது பேர் என்ன டுனிஷியா அல்பிஜினியால் உருவாக்கப்பட்டிருக்கோமோ அதே போல் இந்த ஓவரியோடைய கார்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்புற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் அ கனெக்டிவ் டிஷ்யூவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுனிஷியா அல்பிஜினியா. அதே போல் ஓவரிக்கு மேலே இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஆஃப் அ கனெக்டிவ் டிஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு திசுக்களுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரோமா வந்து லைனடு பை எ ஜெர்மீனியல் எபித்தீலியம். அதாவது இந்த ஸ்ட்ரோமா வந்து எதனால் லைனிங் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மீனியல் எபித்தீலியத்தால் லைனிங் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, சிம்பிளான கான்செப்ட் தான். எப்படி வந்து ஒரு டெஸ்டிஸோடைய வெளியில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ நார் திசுக்கள், அதாவது டெஸ்டிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பல அடுக்குகளான நார் திசு, அதே போல் ஓவரிக்கு மேலே இருக்கக்கூடிய பல நெட்வொர்க்குகளான
இணைப்பு திசு. ஓகேவா, அதோடைய பேர் என்ன அப்படின்னு அந்த நார்த் திசுவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுனிஷியா அல்புஜினியா. அதே போல் ஓவரிக்கு மேலே இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஆஃப் அ கனெக்டிவ் டிஷ்யூ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமா வந்து எதனால் லைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு, அதாவது லைனிங் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கவரிங் மாதிரி தான், அதுவுமே ஜெர்மீனியல் எபித்தீலியத்தால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது எபித்தீலியல் செல்ஸ் called the granulosa cells surround the, அதாவது epithelial செல் எனப்படுகின்ற granulosa செல் வந்து ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவத்தையும், ஓவம் அப்படின்னா எக் அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஓவத்தையும் வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் வந்து ஒரு பிரைமரி ஃபாலிசெல்லை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ வந்து இதுதான் வந்து ப்ரைமரி ஃபாலிசெல். இந்த ப்ரைமரி ஃபாலிசெல்லுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் என்பது இருக்குங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு எக் என்பது ஒரு ஓவரிக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த எக்கை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸ், அதுக்கு பேர் தான் இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரானுலோசா செல் வந்து ஒவ்வொரு எக்கையும், ஓவரிக்குள்ளே நிறைய எக் இருக்கும், ஒவ்வொரு எக்கையும் சரௌண்டு பண்ணி ஓகேவா என்னத்தை ஃபார்ம் பண்ணுது, ஒரு ப்ரைமரி ஃபாலிசெல் வந்து உருவாக்குது. ஆரம்ப இங்கே பாருங்கள், தமிழில் பாருங்கள், எபித்தீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கிரானுலோசா செல்கள் என்று அழைக்கப்படும் எபித்தீலியல் செல்கள் அண்டகத்தில் உள்ள, அதாவது ஓவரியில் இருக்கக்கூடிய அண்டத்தை எக்கு சூழ்ந்த முதல் நிலை ஃபாலிக்கலை உருவாக்குகிறது. இந்த முதல் நிலை ஃபாலிக்கல் தான் அப்படியே டெவலப் ஆகி உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரான ஒரு ஃபாலிசெலாக உருவாகிடும். அந்த மெச்சூரான ஃபாலிசலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து முதல் நிலை ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளுங்க, எக்கு வந்து வளரக்கூடிய ஒரு இடம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாலிக்கல் தான் அந்த எக்குக்கான ஃபுல் நியூட்ரியண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நல்லா மெச்சூர் ஆன பிறகு, எப்போது மென்சுரேஷன், அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி நடக்குது பார்த்தீங்களா, பீரியட்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதில் 14th டே அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிசெல் வந்து மெச்சூரான ஃபோலிசெல் வந்து வெடித்து இந்த எக்கை வந்து வெளியே விடுங்க. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ப்ரைமரி ஃபாலிக்கலை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்குமே வந்து கிரானுலோசா செல்ஸ் எனப்படுகிற எபித்தீலியல் செல்லால் கவர் பண்ணப்பட்டு ப்ரைமரி ஃபாலிக்கலை வந்து உருவாக்குது. அந்த எக்கு வந்து லார்ஜராக க்ரோ ஆகி அந்த லெக் வந்து வளர உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோலிசெலும் வளர ஆரம்பிக்கும். கெட் ஃபில்டு வித் லூயிட் அண்ட் இஸ் கால்டு த கிராஃபியன் ஃபோலிசெல். அந்த மெச்சூரான ஃபோலிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபோலிசெல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த அண்டம் வெடித்து உங்களுக்கு அந்த ஃபோலிக்கல் வெடித்து என்ன நடைபெறும், அந்த அண்ட விடுபடுதல் என்பது நடைபெறுகிறது. ஓகேவா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ப்ரைமரி இதில் வந்து பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரக்சர் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ப்ரைமரி ஃபாலிக்குல்னால் என்ன, எக்கு வந்து ப்ரைமரி ஃபாலிக்குலுக்குள்ளே இருக்கும். அந்த ப்ரைமரி ஃபாலிக்குல் வந்து அது எக்கு வந்து வளர அந்த ஃபாலிக்குலும் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். மெச்சூர்டான ஒரு ஃபாலிக்குலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராஃபியன் ஃபாலிக்குல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபாலிக்குல் வந்து வெடித்து அதுலேருந்து முட்டை வெளிப்படுகின்ற நிகழ்வை தான் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெளிப்பட்ட முட்டை வந்து உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கலில் போய் இந்த முட்டை வந்து உக்காந்துருங்க. எப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து அதாவது ஃபீமேல் பாடிக்குள்ளே உங்களுக்கு சீமன் என்பது என்டர் ஆன பிறகு எந்த ஸ்பெர்ம் வந்து முதல்ல போய் இந்த எக்கை வந்து அட்டாக் பண்ணுதோ இந்த எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி ஜைகோட்டாக மாறும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அனட்டமியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம படித்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய ஃபேஸஸை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம். ஓகேவா, ஃபேஸஸ் ஆஃப் அ ரீப்ரொடக்ஷன் டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். நம்ம ஆல்ரெடி பேசிக்காக படித்து முடிச்சாச்சு. ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன ப்ராசஸ்லாம் அதாவது ரீப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து இந்த ப்ரெக்னென்சி வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இப்போது இதில் முதல் ப்ராசஸ் இது வந்து ஓவர்வியூவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய ஃபேஸில் முதல் ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஜெனிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமெட்டோஜெனிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமெட்டோஜெனிசஸ் அப்படின்னா மேல் பாடி வந்து ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதே போல் ஃபீமேல் பாடி வந்து எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. சிம்பிளாக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேமெட்டோஜெனிசஸ் அப்படின்னா மேல் பாடி வந்து மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது,
ஃபீமேல் பாடி வந்து ஃபீமேல் கேமெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா, இதில் ஸ்பெர்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமெட் அப்படின்னாலே செக்ஸ் இல்லைங்க. அதே போல் எக் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமெட். ஃபீமேலோடைய செக்ஸ் செல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேல் ஒரு ஸ்பெர்ம் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுற நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்டோஜெனிசஸ், மேலில் நடக்கக்கூடிய கேமெட்டோஜெனிசஸ். அதே போல் ஃபீமேல் பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் நடக்கக்கூடிய கேமெட்டோஜெனிசஸ் சொல்லுவோம். இப்போ அடுத்தது ரெண்டாவது ஃபேஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செமினேஷனுங்க. இன்செமினேஷன் அப்படின்னா மேல் பாடியில் இருந்து சீமன் இருக்குது பார்த்தீங்களா, மேல் பாடியில் இருந்து சீமன் வந்து ஃபீமேல் பாடிக்கு என்டர் ஆகிற நிகழ்வுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாடிக்கு என்டர் ஆகிற நிகழ்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீப்ரொடக்ஷனுடைய முதல் ஃபேஸ் வந்து கேமெட்டோஜெனிசஸ், ரெண்டாவது ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன். இன்செமினேஷன்னா சிம்பிள், மேல் பாடியில் இருந்து சீமன் எனப்படுகின்ற ஒரு லிக்விட் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகிற நிகழ்வுக்கு பேர் தான் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீமன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிக்விட். ஓகேவா, இந்த லிக்விடில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெர்ம் செல் என்பது இருக்கும். ஸ்பெர்ம் செல் என்பது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க செல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல், விந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 ml சீமன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் செல் என்பது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது மூணாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம், எக்கை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஓகேவா, இன்செமினேஷன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டைலைசேஷன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கேமெட்டோஜெனிசஸ், ரெண்டாவது ப்ராசஸ் வந்து இன்செமினேஷன், மூணாவது ப்ராசஸ் வந்து ஃபெர்டைலைசேஷன். ஃபீமேலுக்கு வந்து எக் என்பது ப்ரொடியூஸ் ஆகுமா? எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஓவரியில் இருந்து 14 மென்சுரேஷனுடைய 14வது நாள் அன்னைக்கு ஓவரியிலிருந்து முட்டை என்பது வெளிப்படுகிறது. ஓகேவா, அதுக்கு பேர் தான் அண்டம் விடுபடுதல் இல்லை ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுபட்ட முட்டையானது இங்கே ஒரு ஓவர் இருக்கும், இங்கே ஒரு ஓவர் இருக்கும். ஓவரியில் இருந்து முட்டை வந்து இந்த இடத்துல இருந்து முட்டை விடுபட்டு எந்த இடத்துக்கு வந்துடும்? ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த எக்கு தான் வந்து கரு உருவதற்கு தயாரான எக்கு. ஓகேவா, ஒன்ஸ் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே சீமன் என்டர் ஆன பிறகு எந்த ஸ்பெர்ம் வந்து முதல்ல போயிட்டு இந்த எக்கை வந்து அட்டாக் பண்ணுதோ இந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? ஜைகோட் என்பது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ எக்கு ப்ளஸ் ஸ்பெர்ம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜைகோட் என்பது இதுதான் 4வது ஃபேஸ். ஜைகோட் ஃபார்மேஷன் என்பது 4வது ஃபேஸ். இது எல்லாமே உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் இருக்கக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த எக்கு ஃபெர்டிலைஸ் ஆன எக் என்பது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்படுகிறது? பெண்களுடைய கர்ப்பப்பையில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்படுகிறது. அப்போது அடுத்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய எக்கானது ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு. ஃபெர்டிலைஸ் ஆகி ஜைகோட் என்பது கரு என்பது ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கரு என்பது உங்களுக்கு யூட்ரஸில், ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் குழந்தை என்பது வளராது. ஓகே, ஃபெலோப்பியன் டியூப் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போது அந்த கருவானது உங்களுக்கு எந்த இடத்துல விதைக்கப்படுகிறது? இப்போ எப்படி ஒரு மண்ணுக்குள்ளே விதையை விதைச்சிங்கன்னா அந்த செடி வந்து வளருதோ அதே போல் அந்த கருவுற்ற முட்டை என்பது பெண்களுடைய கர்ப்பப்பையில் விதைக்கப்பட்டு அடுத்து ஒரு 9 மாதத்துக்கு உங்களுக்கு எங்கே அந்த விதைக்கப்படுற ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பையில் வந்து விதைக்கப்பட்ட கரு வந்து 9 மாதம் வளர்ந்து ப்ரெக்னென்சி நடக்குது பார்த்திங்களா, அந்த பீரியடை தான் நம்ம கெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில 2-3 சின்ன ப்ராசஸ் வந்திருக்கு, அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஸோ மொத்தமாக 6 ஸ்டெப்பு தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கேமெட்டோஜெனிசஸ்ஸு, மேலுக்கு மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது, ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன் சொல்லுவாங்க. மூணாவது ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். நாலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் ஃபார்மேஷன். அஞ்சாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன்.
அடுத்தது 6வது ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷன். இது இம்ப்ளான்டேஷனுக்கும் கெஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு குட்டி குட்டி ஆர்கனோஜெனிசஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டான்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். இதை வந்து ஓவர்வியூவாக நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேமெட்டோஜெனிசஸுங்க. ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் அதாவது முட்டை உருவாதல் என்பது இனச்செல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்டச்செல் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதன் மூலம் ஒற்றமையை செல்களை உடைய ஹாப்ளாய்ட் செல்ஸ் அப்படின்னா வெறும் 23 குரோமோசோம் தான் இருக்கும். அதாவது கேமெட் வந்து எப்பயுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி செல் மட்டும்தான் டிப்ளாய்டு. அதாவது 46 குரோமோசோம் இருக்கும். நம்ம மேல் பாடியில் இருக்கக்கூடிய செக்ஸலாக இருக்கட்டும், ஃபீமேல் பாடியில் இருக்கக்கூடிய செக்ஸலாக, அதாவது ஸ்பெர்மு எக்கு ரெண்டுமே வந்து என்ன பண்ணுன்னா ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 23 குரோமோசோம் தான் இருக்கும். ஓகேவா? கேமெட்டோஜெனிஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்பெர்ம் உருவாகிற நிகழ்வு, அடுத்தது எக் வந்து உருவாகிற நிகழ்வை தான் நம்ம கேமெட்டோஜெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது ஸ்பெர்ம் என்பது உருவாயிடுச்சு, எக் என்பது உருவாயிடுச்சு. இப்போ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு டீட்டெயில்டாக படிச்சுட்டு எக்கோட ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயில்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்பெர்மோடைய முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெமட்டோசோவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, மிடில் பீஸு, டைலு. ஓகேவா? அதாவது தலைப்பகுதி, நடுப்பகுதி, வால் பகுதின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குங்க. ஸ்பெர்ம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மிடில் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. மிடில் பார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும்? வால் போன்ற ஒரு டெயில் அமைப்பு வந்து இருக்கும். ஓகே? ஒரு சீமன் ஒரு ml சீமன் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் என்பது இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்பெர்மை மட்டும் எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ விந்து செல்லானது தலை, நடுப்பகுதி மற்றும் வால் ஆகியவற்றை கொண்டவை. ஸோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் தலை. அடுத்தது இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நடுப்பகுதி. அடுத்தது கீழே வந்து ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வால் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விந்து செல்லின் நீண்ட தலைப்பகுதி சுருங்கிய உட்கருவை கொண்டுள்ளது. அதாவது விந்து செல்லுடைய தலைப்பகுதியில் தான் உங்களுக்கு என்ன இருக்குமா, நியூக்ளியஸ் என்பது இருக்கும். அடுத்தது அந்த தொப்பி போன்ற முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கேப் போல் இருக்கக்கூடிய அந்த முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கரு உறுதலின் போது விந்துவானது அண்டத்தினுள் நுழைவதற்கு தேவையான ஹைலுரோனிஸ் ஹயர்லூ தமிழ் இங்கிலீஷில் பார்ப்போம். இதற்கு பாருங்கள், ஸ்பெமட்டோசோனில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஹெட் இருக்கும், மிடில் பீஸ் இருக்கும், டைல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ஹெட்டு வந்து எலாங்கேட்டட் அண்ட் ஃபார்ம்டு பை த கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அந்த ஹெட்டில் தான் உங்களுக்கு வந்து சுருங்கிய நியூக்ளியஸ் உட்கரு என்பது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த ஆன்டீரியர் போர்ஷன் வெளிப்புற அந்த தொப்பி போன்ற ஒரு முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹயலூரோனிடிஸ் பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே? இது வந்து ஒரு என்சைமுங்க. இட் கண்டைன் ஹைலூரோனிடிஸ் எனப்படுகிற ஒரு என்சைம் வந்து மிடில் பார்ட்டில் வந்து இருக்குங்க. அந்த என்சைம்ஸ் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அண்டகத்துக்குள்ளே வேகமாக பெண்ணுடைய அண்டத்தை வந்து டைரெக்டாக தாக்கக்கூடிய வீரியத்தை வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைலூரோனிடிஸ் எனப்படுகிற ஒரு என்சைம் தான். ஓகேவா? அது பார்த்தாச்சுங்களா. நொதியை அண்டத்தில் நுழைவதற்கு தேவையான அந்த என்சைம் எனும் நொதியை ஆக்ரோசோம் கொண்டுள்ளது. இந்த ஆக்ரோசோமில் இருக்கக்கூடிய அந்த நொதியினால தான் இந்த ஸ்பெர்ம் என்பது வேகமாக ட்ராவல் பண்ணி அண்டத்தை வந்து அட்டாக் பண்ணுது. அடுத்தது தலையையும் நடுப்பகுதியும் இணைக்கின்ற குறுகிய கழுத்து பகுதியானது சென்ட்ரியோலை உள்ளடக்கியுள்ளது. ஓகேவா? அதாவது இங்கே பார்த்தீங்களா, தலையையும் கழுத்து பகுதியும் இணைக்கக்கூடிய நடுப்பகுதியும் இழைக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள் என்பது இருக்கும். அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியாவில் ஆன நடுப்பகுதி வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் உருவாக்கப்பட்டிருக்கும். வால் பகுதி நகர்வதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. விந்துவின் நகர்வானது கருவுறுவதற்கு அவசியமாகிறது. விந்துவோட மூமெண்ட் என்பது
ஒரு எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான நிகழ்வுங்க. ஒரு ஸ்பெர்ம் என்பது எவ்வளோ வேகமாக நகர்கிறது, அதாவது எவ்வளோ வந்து மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எவ்வளோ வீரியமாக இருக்குது, எவ்வளோ வந்து ஆக்டிவாக வந்து மூவ் ஆகுது, அதை பொறுத்து தான் ஒரு எக்கானது ஃபெர்டிலைஸ் என்பது நடக்கிறது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக 3 பகுதி இருக்கும். ஒரு ஸ்பெர்ம் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பெர்ம் செல்லை எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். 3 பார்ட் இருக்குது. முதல் பார்ட் வந்து ஹெட்டு, 2வது பார்ட் வந்து மிடில் பீஸு, கடைசி பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் ஹெட்டில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் என்பது இருக்கும். அடுத்தது இந்த தொப்பி போன்ற முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தொப்பி போன்ற முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைருலோனோடிஸ் அப்படி எனப்படுகின்ற ஒரு என்சைம்ஸை வந்து வச்சுருக்கோம். இந்த என்சைம்ஸ்னால தான் வந்து ஸ்பெர்ம் என்பது வேகமாக மூவ் ஆகி ஒரு எக்கை வந்து அட்டாக் பண்ணுது. அடுத்தது இந்த மிடில் பீஸுக்கும் இந்த ஹெட் பீஸுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு என்ன இருக்குமா, சென்ட்ரியோல் என்பது இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் பீஸில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த வால் பகுதி வந்து நகர்வதற்கான ஆற்றலை வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ இதுதான் ஸ்பெர்மை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்போ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ஹியூமன் ஓவம், அண்டத்தின் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபீமேலோடைய எக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? முதிர்ச்சி அடைந்த அண்டம் அல்லது முட்டையானது கோள வடிவமானது. முதல்ல அதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த மெச்சூர் ஓவம் ஆர் எக் இஸ் அ ஸ்பியரிக்கல் இன் ஷேப். த ஓவம் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் யாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரு உணவு அற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டமானது கரு உணவு அற்றது. அது அதிக அளவு சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் கொண்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும், அதே போல் ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதில் வந்து கரு உணவு என்பது இருக்காது, யாக் என்பது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சிக்கனுடைய எக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், யாக் வந்து இருக்குமோ அதுதான் வந்து கரு முட்டை. ஓகேவா? அடுத்து அதே போல் இந்த ஹியூமனோட எக்கில் ஃபீமேலோட எக்கில் கரு உணவு என்பது இருக்காது, அதுக்கு பதிலாக சைட்டோபிளாசம் நிரம்பியும் ஒரு நியூக்ளியஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அண்டமானது 3 சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. மொத்தமாக 3 லேயரால் கவர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா படலமானது உட்புற மலிந்த சோனா பெலுசுடியா மற்றும் வெளிப்புற தடித்த கொரோனா ரேடியோவேட்டாலும் சூழப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் சரௌண்டட் பை இன்னர் தின் ஜோனா பெலுசுடியா. அதாவது இந்த இன்னர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக 3 லேயரால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்னர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னர் லேயர் வந்து ஜோனா பெலுசுடியா. ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் சரௌண்டட் பை இன்னர், இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா மெம்பரேன், இந்த எக்கோடைய அவுட்டர் லேயர் தான் பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து எதனால் சூழப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோடைய இன்னர் லேயரான ஜோனா பெலுசிடாவால் பாருங்க ஜோனா பெலுசிடாவால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த கொரோனா ரேடியேட்டா அவுட்டர் திக்கு கொரோனா வெளியே, அதாவது இன்னர் லேயர் வந்து ஜோனா பெலுசிடியா, அவுட்டர் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. த கொரோனா ரேடியேட்டா இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஃபோலிசைல் செல். இந்த அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோலிசைல் செல்லால் உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபோலிக்கல் செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, த ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் பிட்வீன் த சோனா பெலுசிடியா அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எக் இஸ் கால் பெரிவிட்டிலியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த லேயர் ஜோனா பெலிசுடியாவுக்கும் இதுக்கும் இடையில ஃப்ளூயிட் வந்து இருக்கும், ஃப்ளூயிடால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். அந்த பகுதிக்கு பேர் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா விட்டலியன் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் அண்டத்தோடைய ஸ்ட்ரக்சரு. ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரையும் படித்தாச்சு, அண்டத்தோடைய ஸ்ட்ரக்சரையும் பார்த்தாச்சு. இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நமக்கு தேவை இந்த ஃபேஸஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து பெண்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நிகழ்வு இருக்குங்க, அதாவது பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
பருவம் அடைதல் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இது 2 பேருக்குமே பியூபர்ட்டி என்பது நடைபெறும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு விந்தணு என்பது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், ஆண்களுக்கு எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், அதே போல் வந்து ஹியூமன் எக்கு ஓகே ஃபீமேலோடைய செக்ஸுவலான ஃபீமேலுக்கு வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அந்த பியூபர்ட்டி பீரியடை வந்து ரீச் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும், பியூபர்ட்டி பீரியடை ரீச் பண்ண பிறகு தான் ஆண்களுக்கு விந்து செல்லும், பெண்களுக்கு வந்து அண்டம் செல்லும் உருவாகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the reproductive system in both male and female become functional and increase in sex hormone production resulting in puberty. அதாவது பியூபர்ட்டி அப்படின்னா எப்போ வந்து ஒரு மேலுக்கோ ஒரு ஃபீமேலுக்கோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வருதோ, அதே போல் நிறைய செக்ஸ் ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் வந்து நடக்குதோ, ஸோ அதன் காரணமாக தான் வந்து பியூபர்ட்டி என்பது நடைபெறுகிறது. அதாவது திஸ் ஃபெனோமினான் டென்ஸ் டு ஸ்டார்ட் இயர்லியர் இன் ஃபீமேல் தென் இன் மேல். மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த பருவம் அடைதல் என்பது நடைபெறுகிறது. ஜென்ரலி பாய்ஸ் அட்டைன் பியூபர்ட்டி பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 13 to 14 இயர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து 11 ஒரு புக்கில் வந்து 11 to 18 இயர்ஸ்னு இருக்கும், ஒரு புக்கில் வந்து 13 to 14 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 13 இயர்ஸ். ஓகே 11 to அதாவது ஆண்களை கம்பேர் பண்ணி இதை விட்டுருங்க, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 13 to 14 இயர்ஸில் வந்து பியூபர்ட்டியை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 11 to 13 இதில் வந்து பியூபர்ட்டியை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா? கேர்ள்ஸு பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பியூபர்ட்டியை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது த மேல் onset of puberty is triggered by the secretion of hormone testosterone in the testis. எப்போ வந்து டெஸ்டிஸில் ஆண்களுக்கு வந்து டெஸ்டிரோஸ்டிரோன் எனப்படுகின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதோ அப்போ வந்து ஆண்களுக்கு வந்து பியூபர்ட்டி என்பது ட்ரிகர் ஆகுது. அதே போல் பெண்களில் ஓவரியில் எப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான் எனப்படுகின்ற செக்ஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து சீக்ரெட் ஆகுதோ அப்போ வந்து பெண்களுக்கு வந்து என்ன நடக்குது, பியூபர்ட்டி என்பது நடைபெறுகிறது. த சீக்ரேஷன் ஆஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த பிட்யூட்டரி கொனடோட்ரோபின் லுட்டினைசிங் ஹார்மோன். அதாவது பிட்யூட்டரியில் நிறைய ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் இருக்கும், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹார்மோன் கொனடோட்ரோபிக் ஹார்மோன் இருக்கும். இந்த மாதிரி இந்த பிட்யூட்டரி தான் இந்த ஹார்மோனை எப்போ சுரக்கணும், எப்போ வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி தான். அந்த பிட்யூட்டரி சுரப்பியில் இருக்கக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோனும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் தான் எப்போ வந்து ஒரு பெண்களுக்கு இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனை வந்து சுரக்கணும், ஆண்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிரோஸ்டிரோனை சுரக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி தான். ஓகேவா? ஸோ பியூபர்ட்டியை பற்றி படித்தாச்சா? இப்போ அடுத்தது இந்த பெண்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் பியூபர்ட்டி அட்டைன் பண்ண பிறகு பெண்களில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்னா ஓவரி அதாவது அண்டத்திலிருந்து முட்டை வெளிப்படும் நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ப்ராசஸ் ஆஃப் ஓவிலேஷன், மாதவிடாய் சுழற்சி, அண்டம் விடுதலை பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா? அதாவது பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி எனப்படும். அதாவது 28 டே சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரு ஃபீமேலுக்கு எக் என்பது எவ்ரி மந்த் என்பது ஒரு எக் என்பது ப்ரொடியூஸ் ஆகுமா? இப்போது ஓவரி 2 ஓவரி இருக்கும், எவ்ரி மந்த் வந்து ஒரு எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு மாதம் வந்து இந்த இடத்துல எக் ப்ரொடியூஸ் ஆகும், அடுத்த மாதம் வந்து இந்த ஓவரியில் எக் ப்ரொடியூஸ் ஆகும், அடுத்த மாதம் இந்த ஓவரியில், அடுத்த மாதம் இந்த ஓவரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவரிலையும் வந்து ஆல்டர்னேட் மந்தில் ஒரு எக் என்பது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எக்கு ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், 14th டே ஆஃப் மென்சுரேஷனில் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக் என்பது உங்களுக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து வந்துருமா. ஸோ ஓவரியில் இருந்து முட்டை மெச்சூரான முட்டை வந்து வெளிப்படுற நிகழ்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விடுபட்ட அண்டமானது உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸு உங்களுக்கு வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே எந்த ஒரு சீமனும் என்டர் ஆகலை அப்படின்னா இந்த எக் என்பது என்ன ஆகும், இந்த எக்கு வந்து வெளியே வர நிகழ்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
ஃபெர்டிலைஸ் ஆகாத எக்கு, ஓகேவா, கரு உறாத முட்டை வந்து வெளிப்படுற நிகழ்வு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெண்களில் வந்து 28 டேஸுக்கு ஒரு முறை வந்து நடக்கும். டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம், ஓகேவா. கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி எனப்படும். பெண்களில் மாதவிடாய் சுழற்சியானது 11 வயது முதல் 13 வயதுக்குள் ஆரம்பிக்கும் நிலை. இது பூப்படைதல், மெனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் வந்து பியூபர்ட்டி வந்து அட்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 11 வயதுலேருந்து 13 வயதுக்குள்ளே, அதுக்கு மேலே கூட இருக்கும், அதுக்கு கீழே கூட இருக்கும், ஓகேவா. பியூபர்ட்டி வந்து அட்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெனார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 48 வயது முதல் 50 வயதிற்குள் முடிவடையும். ஸோ 50 ஏஜுக்கு மேலே என்ன நடக்காது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் என்பது நடக்குது, அதாவது எக் என்பது ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அந்த ஃபேஸுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெனோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. மாத விடைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்தது த ரீப்ரொடக்டிவ் பீரியட் இஸ் மார்க்டு பை த கேரக்டரிஸ்டிக் ஈவெண்ட் repeated almost every month in a psychologically normal when women in the form of menstrual flow. அதாவது உடலியல் ரீதியாக சாதாரண பெண்களில் சிறிய மாறுபாட்டுடன், அப்படின்னா சில பேருக்கு 29 டேஸ் ஆகலாம், சில பேருக்கு 30 டேஸ் ஆகலாம், சில பேருக்கு 20 டேஸ் ஆகலாம், சிறிய மாறுபாட்டுடன் அப்படின்னு சொல்லலாம். 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதவிடாய் சுழற்சியானது நடைபெறுகிறது. மொத்தமாக இதில் 4 ஃபேஸ் வந்து இருக்குங்க, ஓகேவா. மென்ஸ்ட்ருரல் சைக்கிளில் மொத்தமாக 4 ஃபேஸ் இருக்குது. முதல் ஃபேஸ் வந்து மென்ஸ்ட்ருரல் அல்லது டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில், அதாவது பீரியட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நடக்குது முதல் 1லேருந்து 5 நாளாக தான் இந்த மென்ஸ்ட்ருரல் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெலோப்பியன் டியூப்பில் எக் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, கருவுறுதல் நடைபெறவில்லை என்றால் கருப்பையின் உள்சுவர், அதாவது யூட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ஒரு எக் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஃபெலோப்பியன் டியூப்பில் ஒரு எக் இருக்குது. அதனை தொடர்ந்து உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து இங்கே கர்ப்பப்பை வந்து இருக்கும், ஓகேவா. இந்த எக் என்பது ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா இந்த எக்கு வந்து வெளியாகும் பார்த்தீங்களா. இந்த நிகழ்வு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி. ஆக்சுவலாக ஏன் வந்து ப்ளீடிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையோடைய சுவர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கரமாக சிதைந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து ஒரு எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து உங்களுக்கு எங்கே இம்ப்ளான்ட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியத்தில் தான் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்படும், ஓகேவா. ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப தடிமனான ஒரு லேயர் மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டு குழந்தை வந்து 9 மந்த்துக்கு வந்து இந்த யூட்ரஸில் தான் வந்து வளர ஆரம்பிக்கும், ஓகேவா. ஸோ இப்போது இங்கே வந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்படலை அப்படின்னா இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஹார்டான ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்டான லேயர் வந்து உடஞ்சி வெளியே வர நிகழ்வு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் ப்ளீடிங் என்பது நடக்கிறது. ஸோ இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா நாள் 1லேருந்து 5, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாதவிடாய் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது மாதவிடாய் ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து ஃபீமேலுக்கு ஒரு எக் என்பது ப்ரொடியூஸ் ஆகும். மென்ஸ்ட்ருரல் சைக்கிள், அதாவது 14வது நாள் என்பது ஓவரியிலிருந்து முட்டை வெளிப்பட்டு அந்த முட்டையானது ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலை, ஸ்போம் கூட சேரலை அப்படின்னா அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து உடஞ்சி பிரேக் ஆகி, அதனால தான் வந்து பயங்கரமாக பீரியட்ஸ் நடக்கும்போது பெண்களுக்கு வந்து அடிவயிறு என்பது வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் என்பது பயங்கரமாக சிதைஞ்சு பயங்கரமான ப்ளீடிங்கை வந்து கொடுக்கும், ஓகேவா. 2வது ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லனா ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாள் 6லேருந்து 13. அதாவது இப்போ முட்டை வந்து வெளியே வந்து போச்சு, ஃபெலோப்பியன் டியூப் விட்டு முட்டை வந்து வெளியே வந்து போச்சு. அடுத்தது ஓவரிக்குள்ளே நான் என்ன இருக்குன்னு சொன்னேன், ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து இருக்குன்னு சொன்னால் இந்த ப்ரைமரி ஃபாலிக்கலில் தான் உங்களுக்கு என்ன இந்த முட்டை என்பது வளர ஆரம்பிக்கும், ஓகேவா. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலகத்தில் உள்ள ஃபாலிக்கலை வளர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இந்த ஃபாலிக்கல் வளர்வதற்கான ஹார்மோனை வந்து சுரந்து இந்த ஃபாலிக்கலை வந்து ஃபாலிக்கலுக்குள்ளே முட்டையை வந்து வளர ஆரம்பிக்கும், ஓகேவா. ஃபாலிக்கலில் உள்ள ஊசைட்டு ஓகே முதிர்ச்சி அடையும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும், கருப்பையில் உள்ள சுவர் மீண்டும் தடிமனாக வளர தொடங்கும்.
ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து அந்த எண்டோமெட்ரியம் வந்து உடஞ்சி வெளியே வந்து போச்சு. அடுத்தது ரெண்டாவது ஃபேஸில் வந்து ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் வந்து வளர ஆரம்பிக்கும். ஃபாலிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முட்டை வந்து முதிர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து அகைன் வந்து வளர தொடங்கும். இதுதான் ரெண்டாவது ஃபேஸ். மூணாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது நாள். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஓவிலேட்ரி ஃபேஸு. இப்போ ஓவரியில் ஃபாலிக்கல் இருக்கக்கூடிய முட்டை வளர்ந்து 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 மெச்சூர்டான முட்டையாக வளர்ந்து போகுது. இதுக்கு பேர் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மென்சுரேஷனுடைய 14வது நாள் வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து வெளிப்படுங்க. ஓகே, இந்த முட்டை வந்து வெளியே விடும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த முட்டை வந்து வெளியப்படும். வெளிப்படுற நிகழ்வுக்கு பேர் என்ன? இதுதான் ஃபெலோப்பியன் டியூப்பு. இந்த முட்டை வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளே வெளிப்படுற நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிக்கல் வந்து வெடித்து இந்த ஃபாலிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த முட்டை வந்து வெளிப்படுற நிகழ்வுக்கு பேர் தான் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரேஷனுடைய 14வது நாளில் வந்து நடக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா லுட்டினைசிங் ஹார்மோன் திடீரென அதிகரிக்கும். இது அதிகரித்து தான் முதிர்ச்சி அடைந்த ஃபாலிக்கல் வந்து வெடித்து அந்த முதிர்ச்சி அடைந்த ஃபாலிக்கல், அதாவது கிராஃபியன் ஃபாலிக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டையானது வெளியேறும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் அண்டம் விடுப்பு, ஓவிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லிட்யூவல் அண்ட் செக்ரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெடித்த ஃபாலிக்கல் கார்பஸ் லிட்யூமாக மாறும். இந்த பாருங்கள், ஃபாலிக்கல் வெடிச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஓவரேடியோ ஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் இது வந்து முட்டை வந்து வெளியே வந்து போச்சு. ஓகேவா, இப்போ இந்த ஃபாலிக்கல் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வெடித்த ஃபாலிக்கல் வந்து என்னவா பண்ணால் கார்பஸ் லிட்டியூமாக மாறிடும். ஓகேவா, அது இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் எக்கு வந்திருக்கும். அடுத்தது கார்பஸ் லிட்டியூம், அதுக்கப்புறம் வந்து இது வந்து திரும்ப எக்காக மாறி ப்ரைமரி ஃபாலிசலாக மாறி இந்த நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் 4வது ஃபேஸில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சுரக்கும். ஓகேவா, அடுத்தது கருவை ஏற்க தயாராகும். ஓகேவா, யூட்ரஸ் வந்து முட்டை வந்து வெளிப்பட்டுருச்சு, 14வது நாள் வெளிப்பட்டுச்சு. அடுத்தது கடைசி ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 15லேருந்து இந்த 28 நாள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 15லேருந்து இந்த 28 நாளுக்குள்ளே மட்டும்தான் ஒரு எக் என்பது ஃபீமேல் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய எக் என்பது ஃபெர்டிலைஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். கருவை ஏற்க தயாராகும். கருவுறுதல் நடைபெறாவிட்டில் கார்பஸ் லிட்டியம் சிதைந்து ஹார்மோன் வந்து குறையும். கார்பஸ் லிட்டியம் வந்து சிதைந்து இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து குறைஞ்சி மீண்டும் வந்து மாதவிடாய் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய எக்கு வெளியேறும். யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து வெடித்து ப்ளீடிங் வந்து வெளியேறும். அடுத்தது திரும்ப அகைன் ப்ரைமரி ஃபாலிசல் வளர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன ஓவிலேஷன் நடைபெறும். அடுத்தது வந்து ஓவிலேஷன் நடைபெற்ற பிறகு அந்த எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு வந்து தயாராகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதவிடாய் சுழற்சி என்பது பெண்களுக்கு வந்து நடக்கிறது. ஓகேவா, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தேவையில்லை, ஜஸ்ட்னா பேசிக்கான நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது நம்ம என்னென்ன ஃபேஸஸ் வந்து பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கேமட்டோஜெனிசஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து இன்செமினேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு. மேல் பாடியிலேருந்து சீமன் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகிற நிகழ்வுக்கு பேர் தான் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, அதாவது ஃபெர்டிலைசேஷன் இன் ஹியூமன் இஸ் அ இன்டர்னல். இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு, அதாவது கருவுறுதல் என்பது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். என்ன பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவிடக்ட் ஆஃப் அ ஃபீமேல் ஜெனிஷல் ட்ராக்ட். ஓகேவா, அதாவது ஆம்புலா ஆஃப் அ ஃபெலோப்பியன் டியூபில் தான் இது நடைபெறும். அது இந்த ஃபெர்டிலைசேஷன் என்பது உங்களுக்கு எங்கே நடைபெறும் அப்படின்னா ஓவரி இருக்குது அப்படின்னா அந்த ஓவரியை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூபில் ஆம்புலா என்ற பகுதியில் தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் என்பது நடக்கும். ஓகேவா, த oocyte இஸ் அலைவ் ஃபார் 24 hours ஆஃப்டர் இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஃபாலிசல். அதாவது ஃபாலிக்கலில் இருந்து முட்டை வந்து வெளியேறிச்சு பார்த்தீங்களா, அந்த முட்டையை தான் வந்து oocyte அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது வந்து ஒரு 24 ஹவர்ஸுக்கு மட்டும்தான் உயிரோடு இருக்கும். ஓகே, ஃபெர்டிலேஷன் அப்படின்னா என்ன? ஃபெர்டிலைசேஷன் வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கணும். அதாவது அண்டம் விடுபடுதல் நடைபெற்று முட்டையானது 24 மணி நேரம் மட்டும்தான் ஃபெலோப்பியன் டியூப்பில் உயிரோடு இருக்கும். அந்த டைமில் ஒரு ஸ்போம் என்பது அந்த எக்கை அட்டாக் பண்ணால் மட்டும்தான்
ஃபெர்டிலைசேஷன் என்பது நடக்கும். The sperm enter into the ovum and fuses with it, resulting in the formation of zygote. This process is called fertilization. The zygote is a fertilized ovum அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டம் விடுபட்ட பிறகு, அதாவது கிராஃபியன் ஃபாலிஸ் மெச்சூரான ஃபாலிக்கல் வந்து வெடித்து அதில் முட்டை என்பது வெளியேறுமா, அந்த முட்டைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஊசைட் என்பது உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இருக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த எக் வந்து 24 ஹவர்ஸுக்கு மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே ஸ்பெர்ம் என்பது அந்த எக்கை ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த எக் என்பது ஃபெர்டிலைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுப்போம். ஃபோலிக்கல்னால் என்ன, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோலிக்கலு, அடுத்தது வேறு எங்கே இருக்குது, ஊசைட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த நிகழ்வு க்ளீமேஜ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ ஃபோலிக்கல் அப்படின்னா என்ன சொன்னேன், ஃபோலிக்கல் அப்படின்னா நம்மளுடைய ஓவரியில் இருக்கக்கூடிய அண்டப்பை, அதாவது முட்டையை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பை போன்ற அமைப்பு. ஃபோலிக்கல் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரி இருக்குது அப்படின்னா அந்த ஓவரியில் முட்டை இருக்கும். அந்த முட்டையை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு பை போன்ற அமைப்பை தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அண்டப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோலிக்கல் தான் வளர்ந்து, ஓகேவா, இந்த ஃபோலிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டை தான் வளரும். ஓகேவா? ஸோ இந்த வளர்ந்த முட்டையை தான், இந்த முட்டை வளர வளர ஃபோலிக்கலும் வளரும். இந்த வளர்ந்த முட்டையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஊசைட் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல், ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஊசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? இந்த ஊசைட்டு தான் உங்களுக்கு என்னாகும், பயங்கரமாக முதிர்ச்சேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஃபாலிக்கில் சூழ்ந்திருக்கக்கூடிய முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஊசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து டெவலப் ஆக ஃபோலிக்கலும் டெவலப் ஆகும், ஃபோலிக்கலும் பெருசாகும், ஃபோலிக்கல் இருக்கக்கூடிய முட்டையும் பெருசாகும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய முட்டை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெவலப் ஆன எக்குக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஊசைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 ஊசைட் இருக்குங்க. ப்ரைமரி ஊசைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் செகண்டரி ஊசைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ஊசைட் வந்து பிறப்பிலிருந்தே பெண்களுக்கு இருக்கக்கூடிய எக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஊசைட். இது வந்து நிறைய பெண்களுடைய ஓவரியில் நிறைய இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மாதமும் ஃபோலிக்கல் அதனை சூழ்ந்து அப்படியே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதிர்ச்சி அடைந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்குக்கு பேர் தான் வந்து செகண்டரி ஊசைட் அல்லது ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதுங்க? இப்போ 2மே ஊசைட்டு தான். இது வந்து ஆரம்ப நிலை ஊசைட்டு, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஊசைட்டு. எப்பயுமே வந்து இந்த செகண்டரி ஊசைட் இருக்குது பார்த்தீங்களா, முதிர்ச்சி அடைந்த ஊசைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரியை விட்டு வெளியே வரும். இதுதான் வந்து ஸ்பெர்மால் அட்டாக் பண்ணப்படும். இந்த செகண்டரி ஊசைட்டு தான் வந்து உங்களுக்கு ஜைகோட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நிகழ்வு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது முட்டை விடுபட்ட பிறகு 24 மணி நேரம் மட்டும்தான் அது வந்து அலைவாக இருக்கும் ஃபெலோப்பியன் டியூப்பில். 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த முட்டை வந்து ஸ்பெர்மை ரீச் பண்ணல, ஸ்பெர்ம் வந்து அந்த முட்டையை ரீச் பண்ணல அப்படின்னா அந்த முட்டை அதுக்கப்புறம் கரு உறாது, அங்கே வந்து மாதவிடாய் என்பது தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபெர்டிலைசேஷன். அடுத்தது க்ளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அ பிளாஸ்டுலா. அதாவது முதல் க்ளீவேஜ், இப்போ வந்து எக் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்கு கூட என்ன சேர்ந்து போச்சு, ஸ்பெர்ம் என்பது சேர்ந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிடுச்சு, ஜைகோட் என்பது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இது எப்போ நடக்கும், ஜைகோட் ஃபார்ம் ஆன பிறகு, அதாவது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நடந்து 30 மணி நேரம் கழித்து தான் இங்கே உங்களுக்கு என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் என்பது நடக்கும். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் ஊசைட்டு. ஓகே, ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகுது. இது எப்போ நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அண்டம் விடுபட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்கு அட்டாக் பண்ணுது அப்படின்னா எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபெர்டிலைஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இதுவும் ஹேப்ளாய்டு, ஸ்பெர்மும் ஹேப்ளாய்டு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டிப்ளாய்டு ஜைகோட் வந்து உருவாயிடுச்சு. கரெக்டாக 30 மணி நேரம் கழித்து ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் என்பது, முதல் பிரிவு என்பது நடைபெறும். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் ரேபிட் மைட்டோட்டிக் டிவிஷன். ஓகேவா? பயங்கரமாக வந்து இந்த செல் எல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு என்ன உருவாயிடும், பிளாஸ்டோசைட் என்பது உருவாயிடும். அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க.
முதல் க்ளீவேஜ் என்பது உங்களுக்கு எப்போ நடக்கும்? எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி ஜைகோட் உருவான பிறகு கரெக்டாக 30 மணி நேரம் கழித்து உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஜைகோட் உருவான 30 மணி நேரம் கழித்து ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் முதல் பிளத்தல் என்பது நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் சீரியஸ் ஆஃப் ரேப்பிட் மைட்டோட்டிக் டிவிஷன் என்பது நடைபெற்று இந்த ஜைகோட் என்பது நிறைய செல்லுடு பிளாஸ்டுலாவாக மாறி விச் கம்ப்ரைஸ்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்மாலர் செல் இன்னர் மாஸ் ஆஃப் லார்ஜர் செல், அதாவது பிளாஸ்டோசைட் என்பது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய சீரியஸ் ஆஃப் மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து ஓகேவா அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்மாலர் செல் உருவாகி இன்னர் லேயர் ஆஃப் லார்ஜ் மாஸ் செல் என்பது உருவாகி இந்த நிலைக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிளாஸ்டோசைட் இதை தான் ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது முதிர்ச்சி அடைந்த ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை தான் என்ன பண்ண இது வந்து யூட்ரஸை ரீச் பண்ணும், கர்ப்பப்பையை வந்து ரீச் பண்ணி கெட்ஸ் இம்ப்ளான்டட் இந்த யூட்ரஸ். ஓகேவா? கர்ப்பப்பையை வந்து ரீச் பண்ணி இந்த கர்ப்பப்பையில் வந்து புதஞ்சிடும். ஓகேவா? இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடைபெற்று 6லேருந்து 7 நாளுக்கு அப்புறம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மென்சுரேஷனுடைய 14வது நாளில் முட்டை வந்து வெளிப்படும். அந்த முட்டை வந்து 24 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு ஸ்போம் வந்து அந்த முட்டையை வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னா அந்த முட்டை வந்து உங்களுக்கு கருவுற்று நடைபெற்று 30 மணி நேரம் கழித்து உங்களுக்கு என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் முதல் பிளத்தல் என்பது நடக்கும். அதுக்கப்புறம் சீரியஸ் ஆஃப் மைட்டோட்டிக் டிவிஷன் டே 2 டே 3 டே 4 அந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் மைட்டோட்டிக் டிவிஷன் பயங்கரமாக ரேப்பிடாக வந்து செல்லு பிரிஞ்சு உங்களுக்கு என்ன உருவாக்கும்? பிளாஸ்டோசைட் என்பது உருவாக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக். இது எப்போ உருவாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஒரு 6லேருந்து 7 நாளுக்குள்ளே இது நடந்து இந்த பிளாஸ்டோசைட் என்பது உங்களுக்கு எங்கே வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்படுகிறது? உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில், பெண்களுடைய கர்ப்பப்பையில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்ட இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு தான் 9 மாதத்தில் ஒரு குழந்தையாக வந்து வளர ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ருலேஷன், கருக்கோளமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுசீர அமைப்பின் மூலம் பிளாஸ்டுவாவானது, அதாவது பிளாஸ்டுலான்னு நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபெர்டிலைஸ்டு எக்கு பார்த்தீங்களா, அது வந்து முதன்மை கருக்கோள அடுக்கு செல்களை உள்ளடக்கி இங்கே பாருங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா, அதாவது யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்ட பிளாஸ்டுலா வந்து கேஸ்ட்ருலாவாக மாறி ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ், அதாவது எக்டோடம், மீசோடம், எண்டோடம், அதாவது ஒரு பிளாஸ்டுலா வந்து கேஸ்ட்ருலாவாக மாறி பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்லாம் எக்டோடோமு, எண்டோடோமு, மீசோடோமு இந்த மாதிரி 3 லேயரான அடுக்கு வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது கருக்கோள அடுக்கின் புறப்படை, இடைப்படை, அகப்படை, அதாவது எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கரு உருவாக்கத்தை துவக்குகின்றது. உறுப்பு பாகத்தின் போது கருக்கோளத்தின் வேறுபட்ட அடுக்கிலிருந்து பல்வேறுபட்ட உறுப்புகள் வந்து உருவாக்குது. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜெம் லேயர்ஸ் நேம்லி எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இனிஷியேட் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? டியூரிங் த ஆர்கனோஜெனிசஸ் வேரியஸ் ஆர்கன் ஆஃப் ஃபீட்டஸ், கருவோடைய நிறைய ஆர்கன் வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஜெர்ம் லேயர்ஸில் இருந்து பயங்கரமாக வளர ஆரம்பிக்குது, ஃபங்க்ஷன் ஸ்டேட்டுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அ பிளசண்டா இஸ் எ டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அட்டாச்சு டு த யூட்ரைன் வால், அதாவது கர்ப்பப்பை வாலில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் ஸ்டேப்டு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா பிளசண்டா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெம்பரவரி அசோசியேஷன் பிட்வீன் த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் மெட்டர்னல் டிஷ்யூ, அதாவது மதருக்கும் பேபிக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படக்கூடியதை நம்ம தொப்புள் கொடி உறவு அப்படின்னு தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிளசண்டான்னு சொல்லுவாங்க. பேபியும் மதரும் எதன் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டா மூலம், அதாவது டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஃபுட் மெட்டீரியலை வந்து கொடுக்கறது, ஆக்சிஜனை வந்து கொடுக்கறது, எக்ஸ்க்ரீஜனாக குழந்தைகிட்ட இருந்து நைட்ரஜனியஸ் வேஸ்டஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, எலிமினேஷன் ஆஃப் குழந்தை சுவாசிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றுறது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளசண்டா தான் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஓகேவா? த கார்ட் கண்டெய்னிங் பிளட் வெசல் தட் கனெக்ட் த பிளசண்டா வித் ஃபீட்டஸ் இஸ் கால் அம்பிளிக்கல் கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா சேயுடன் தாய் சேய் இணைப்பு திசுவை இணைக்கின்ற இரத்த நாளங்களை கொண்ட கொடி
தொப்புள் கொடி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிளசண்டா தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பேபியையும் மதரையும் கனெக்ட் மெட்டர்னல் டிஷ்யூ, அதாவது மதருக்கு இருக்கக்கூடிய டிஷ்யூம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்புள் கொடியில் இருந்து தான் குழந்தைக்கு நியூட்ரியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை குழந்தை சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கட்டும், குழந்தை வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், குழந்தை வெளியேற்றக்கூடிய நைட்ரஜினியஸ் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த பிளசண்டா தான் வந்து பண்ணும். இப்போ அடுத்தது கடைசி ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷன், கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்பட்ட பிறகு உங்களுக்கு கேஸ்ட்ருலேஷன் நடக்கும், ஆர்கனோஜெனிசிஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா எல்லாம் நடந்து குழந்தை வந்து வளர ஆரம்பிக்குமா. ஓகேவா, இது நார்மலாக 280 டேஸ் வந்து நடக்கும். அதாவது 9 மந்த்து விட ஒரு 10 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ப்ரெக்னென்சி யூட்ரஸ் எக்ஸ்பெண்ட் அப் டு 500 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் நார்மல் சைஸ். அதாவது டியூரிங் ப்ரெக்னென்சி அப்போது கர்ப்பப்பை என்பது நார்மலாக இருந்த ஸ்டேஜை விட 500 மடங்கு வந்து பெரிதாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சைல்டு பர்த்துங்க. கர்ப்ப கால முடிவில் தாயின் கருப்பையிலிருந்து சேயானது வெளிவரும் நிலையானது குழந்தை பிறப்பு எனப்படும். இது பின் பிட்யூட்டரியில் சுரக்கும் ஹார்மோன் ஆக்சிடோசின், அதாவது பிட்யூட்டரியில், அதாவது கர்ப்ப காலம் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தை வந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து பிட்யூட்டரியில் ஆக்சிடோசின் எனப்படுகிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செர்விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செர்விக்ஸை வந்து சுருங்கி விரிவதை வந்து தூண்டுகிறது. ஸோ இதனால் வந்து குழந்தை பிறப்பு என்பது எளிதாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிட்யூட்டரியால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஹார்மோன் வந்து இந்த ஆக்சிடோசின். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையிலேருந்து குழந்தை வெளிவருவதற்கு அந்த செர்விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பை வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுருங்கி விரிவடைய செய்து குழந்தை பிறப்பை வந்து எளிதாக்குகிறது. ஓகேவா, அடுத்தது லாக்டேஷன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குங்க. த ப்ராசஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த சைல்ட் பர்த் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட். எந்த அனிமல்லாம் வந்து குட்டி வந்து ஈணுகிறதோ அது எல்லாத்துக்குமே வந்து மேமரி கிளாண்ட் என்பது இருக்கும், பால் சுரக்கும் சுரப்பி என்பது இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் விச் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் த சைல்டு பர்த் இஸ் கால்ட் கோலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீம்பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெளியேறக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த மேமரி கிளாண்டிலேருந்து வெளியேறக்கூடிய ஃபஸ்ட்டு லிக்விடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மில்க் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த ஆல்வியோலி ஆஃப் அ மேமரி கிளாண்ட் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை த ப்ரோலாக்டின் சீக்ரெட்டட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. அதாவது பிட்யூட்டரியோடைய பின்கதுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுரக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹார்மோன் தான் இந்த ப்ரோலாக்டின். இது வந்து ப்ரெக்னென்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெண்களுக்கு வந்து ப்ரோலாக்டின் எனப்படுகின்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். இதுதான் பெண்களுக்கு வந்து மேமரி கிளாண்டில் பால் சுரப்பை வந்து தூண்டுகிறது. The ejection of milk is stimulated by the posterior pituitary hormone called oxytocin. அதாவது பால் சுரப்பை வந்து தூண்டுகிறது வந்து அதாவது பிட்யூட்டரியுடைய பின்கதுப்பில் சுரக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன் வந்து ப்ரோலாக்டின். அதே போல் அந்த மில்கை வந்து எஜெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த மில்கை வந்து எஜெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியுடைய முன்கதுப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிடோசின் என்னப்படுகின்ற ஒரு ஹார்மோன் தான். ஓகேவா, ஓகே. இப்போது ஃபேஸஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பற்றி கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சாச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தாங்க. இது வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் என்பது இதில் கேட்பாங்க. ஓகேவா, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் பர்த் கண்ட்ரோல். ஓகே, இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் டிசீசஸ் அக்கர் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இஃப் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இஸ் இன்ஃபெக்டட். அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்னருக்கு ஏதாச்சும் செக்ஷுவல் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படி இன்னொருத்தவங்களுக்கும் வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எஸ்டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்டிடியை தவிர்க்கிறதுக்கு இது எதனாலலாம் வந்து காஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா தே கேன் பி காஸ்டு பை த பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஃபிலிஸ், கொனேரியா ஆர் காஸ்டு பை அ வைரஸ் கால் ஹெச்ஐவி எய்ட்ஸ். இந்த மாதிரி எய்ட்ஸ் என்பது அந்த நோயோட பேர். எதனால் அப்படின்னா ஹெச்ஐவி எனப்படுகின்ற
ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹெச்ஐவி வைரஸ்னால் இந்த எஸ்டிடி வரலாம், இல்லைன்னா வந்து சிஃபிலிஸ் அல்லது கொனேரியா எனப்படுகின்ற ஒரு சில பாக்டீரியாவால் இந்த எஸ்டிடி என்பது பரவலாம். இது வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது ஏதாச்சும் ஒரு பார்ட்னருக்கு இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரவும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிசீஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், சச்சஸ் அ வியரிங் காண்டம் டியூரிங் செக்ஷுவல் ஆக்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சிடும். ஸோ மொத்தமாக 3 மெத்தட் இருக்குங்க, மொத்தமாக 4 மெத்தட் இருக்குது. பேரியர் மெத்தட்னு ஒன்று இருக்குது, கெமிக்கல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அடுத்தது சர்ஜிக்கல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அடுத்தது ஹார்மோனல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, எல்லாமே சிம்பிள் தான். எல்லா மெத்தடுக்குமே வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேரியர் மெத்தட் அப்படின்னா தடுப்பு முறைகள்ங்க, ஒன்றுமே கிடையாது. தே ஆர் யூஸ் டு ப்ரிவென்ட் த பேசேஜ் ஆஃப் சீமன் டு த ஃபெலோப்பியன் டியூப். அதாவது ஃபீமேல் பாடிக்குள்ளே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ மேல் பாடியில் இருந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே சீமன் என்டர் ஆனால் தானே உங்களுக்கு வந்து ஃபிலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். அப்போது சீமன் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டரே ஆகாமல் நம்ம ஒரு பேரியர் மாதிரி தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேர் தான் பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மிக முக்கியம், பேரியர் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா காண்டம்ஸ். ஓகேவா, ஃபீமேல் காண்டம்ஸ் இருக்குது, மேல் காண்டம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஆணுரை பெண்ணுரை உடலுறவுக்கு முன் ஆண்குறியின் மேல் அணியும் மெல்லிய ரப்பர் குழாய்கள் ஆகும். விந்து இதில் சேகரிக்கப்பட்டு விந்து பெண்ணுறுப்பின் உள்ளே நுழைவதை தடுக்கிறது. ஓகேவா, ஸோ காண்டம் வந்து வியர் பண்ணுறது மூலமாக சீமன் என்பது உங்களுக்கு என்ன ஆகாது, ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகவே ஆகாது. இது வந்து ஒரு பேரியர் மாதிரி. ஓகேவா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில ஒரு பேரியர் மாதிரி இருந்து செயல்படுகிறது. இதுதான் வந்து அடுத்தது வந்து டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மெத்தட் தான். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான மெல்லிய ரப்பர் கப்பு மாதிரி இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டு ஓவர் அ ஃப்ளெக்சிபிள் மெட்டல் ரிங். ஓகேவா, இது வந்து ஒரு ரப்பர் கப்பு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டல் ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணிவிடும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோடைய செர்விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டாக்டரால் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டுருங்க. ஓகேவா, இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலும் அந்த சர்விக்ஸை தாண்டி உங்களுக்கு என்ன ஆகாது, சீமன் என்பது உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட பாடிக்குள்ளே போகவே போகாது. ஓகேவா, அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தின் ரப்பர் கப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து பெண்களுடைய சர்விக்ஸு அந்த கருப்பை வாயில் வந்து டாக்டரால் ஃபிட் பண்ணப்பட்டுரும். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியராக செயல்படும். எப்படி யூட்ரஸுக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் வந்து போகிறத கம்ப்ளீட்டாக வந்து தடுத்துடும். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து பேரியர் மெத்தடில் வந்து வருங்க. அடுத்தது ஐயூசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமாக. ஐயூசிடியில் மிக முக்கியமான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டீ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ காப்பர் டீ மெத்தட் அப்படின்னா ஒரு ஸ்மால் டீ ஷேப்டு டிவைஸ் wrapped with a காப்பர். அதாவது ஒரு ஸ்மால் டீ ஷேப்டு வந்து ஒரு டிவைஸ் வந்திருக்கும், அதில் வந்து காப்பரால் wrap பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் இஸ் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் எலாஸ்டிக் டிஷ்யூ தட் இஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்ரஸ். கர்ப்பப்பையில் வந்து இந்த காப்பர் டீயை வந்து, அதாவது எப்படின்னா யூட்ரஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீ ஷேப்பில் இருக்கக்கூடிய இதை வந்து அட்டாச் பண்ணிவிடுவாங்க. கர்ப்பப்பையில் ஃபெலோப்பியன் டியூப் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, இதுவுமே வந்து டாக்டரால் தான் வந்து பண்ணுவாங்க. இந்த காப்பர் வந்து ஸ்பெர்ம் ஒன்ஸ் வந்து சீமன் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆன உடனே இந்த சீமனுக்குள்ளே இந்த ஸ்பெர்ம் வந்து இந்த காப்பரை வந்து டச் பண்ணி உள்ளே போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து சீமனுடைய மொட்டிலிட்டியை வந்து குறைச்சிடுங்க. ஓகேவா, அதாவது ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டி, ஸ்பெர்ம் வந்து ஸ்பெர்மோடைய வீரியத்தை வந்து குறைச்சிடும். அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு தேவையான வீரியத்தை இருந்தால் தான் ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்கை போய் அட்டாக் பண்ணும். அந்த வீரியத்தை வந்து மொட்டிலிட்டி, அதை தான் மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை வந்து குறைச்சிடும். ஓகேவா, மேற்கூறிய 2, 3 இது ரெண்டுமே வந்து சைடு எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது டயஃப்ரம் மெத்தடாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐயூசிடியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ஏன்னா இது வந்து ஒரு ஃபீமேல் பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இரிட்டேஷன்ஸை வந்து கொடுக்கலாம். ஓகேவா, அதே போல் வந்து
இரிட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் அ ஸ்பெர்மிசைடு, விந்தணு கொல்லிகளை பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, தீஸ் ஆர் த ஸ்ட்ராங் ஸ்பெர்ம் கில்லிங் கெமிக்கல்ஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் க்ரீம் டைப்பில் இல்லைனா ஜெல்லி டைப்பில். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன்ஜெக்டட் இன் த வெஜினா ஜஸ்ட் பிஃபோர் த காப்புலேஷன். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு முன்னாடி ஃபீமேலோடைய யோனி பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா வெஜினாவில் இந்த க்ரீம் லைக்கு ஜெல்லி லைக்கு கெமிக்கல்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ ஸ்போம் வந்து வெஜினாவை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போமோட மொட்டிலிட்டி வந்து குறைச்சிடும். அப்படி இல்லைன்னா ஸ்போம் செல்லை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கில் பண்ணிடும். இதுதான் வந்து கெமிக்கல் மெத்தடு. அடுத்தது ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹார்மோனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ஸ் எடுக்கலாம், ஓகேவா? அதாவது ப்ரெக்னென்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான பில்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, பில்ஸ் எடுக்கிறது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவிலேஷனை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஆக்சுவலாக பிட்யூட்டரியில் நமக்கு வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, அதுக்கப்புறம் லிட்யூனேசிங் ஹார்மோனு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபியன் ஃபோலிசெலை வந்து வெடித்து முட்டையை வந்து வெளியே விடும். முட்டையே வந்து உங்களுக்கு ஃபோலிக் செல்லிருந்து வெளியே வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்காது, கருவுறுதல் என்பது நடைபெறாதுங்களா? ஸோ அந்த வேலையை தான் இந்த பில்ஸ் எல்லாமே, மாத்திரைகள் எல்லாமே பண்ணும். அதனால தான் இதை வந்து ஹார்மோனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லைங்க, அந்த முட்டை வெளிப்படுற நிகழ்வு இருக்குது, ஓவிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவிலேஷனை செய்யக்கூடிய ஹார்மோனை வந்து குறைச்சிடும் பில்ஸு. அடுத்தது சர்ஜிக்கல் மெத்தடு, ஓகேவா? vasectomy and tubectomy. It involves the cutting and ligating the vasa difference in the male. அதாவது விந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூபை கட் பண்ணி தச்சிடுவாங்க. அப்போ டியூபை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பெர்மனண்ட் மெத்தட். ஓகேவா? இது ரெண்டுமே மற்ற எல்லா மெத்தட்லேயுமே வந்து ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேவா? அதாவது என்ன தான் வந்து ப்ரெக்னென்சியோட சான்ஸ் வந்து கம்மியாக, அதில் வந்து பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கும். ஆனால் இந்த சர்ஜிக்கல் மெத்தடில் உங்களுக்கு என்ன இருக்காது, ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேசக்டாமி அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆண்களுக்கு வந்து அந்த வேசா டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விந்து போகக்கூடிய பாதையை வந்து கட் பண்ணி 2 முனையும் வந்து தச்சிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஆண்களில் விந்து நாளத்தை வெட்டுவது மற்றும் இருக்க கட்டுவதாகும். ஓகேவா? அடுத்தது டியூபெக்டாமி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூபை வந்து கட் பண்ணி அதை வந்து 2த்தையும் இருக்க கட்டிடுவாங்க. அதாவது முட்டை இது பண்ணாலும் சரி, ஸ்பெர்ம் வந்து முட்டையை போய் அட்டாக் பண்ணாது. ஓகே, வெட்டி இருக்க கட்டுவது, இதுக்கு பேர் தான் வந்து டியூபெக்டாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை அடுத்தது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, எம்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ ரீதியாக கருவை வந்து கலைப்பது தான் என்ன பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஒரு மெத்தட் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பெரிய வீடியோ பதிவுன்றதுனால நம்ம கடகடன் நம்ம படித்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஃபேஸஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்தோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு படித்தாலே புரியும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு வேகமாக நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ மிகப்பெரிய லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன் வந்து இதை ஒரே வீடியோ பதிவாக போட்டோம் அப்படின்னா 2 வீடியோ பதிவாக போட்டோன்னா கொஞ்சம் நிறைய பேர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க, 2வது வீடியோ பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தான் அது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெரிய வீடியோ ஆனாலும் ஒரே வீடியோ பதிவாக போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சீரீஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது எடுத்தோம். ஓகேங்களா? முடிவு எடுத்தோம். அதன்படி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பிளான் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து இன்னொரு தனி வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக்கில் இல்லாத ஒரு சில இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ்லாம் இருக்குது. லைக் ஹீட் டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை ஜெனட்டிக்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு மேபி மேக்ஸுக்கான ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுவுமே வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு குரூப் டி எக்ஸாம் வந்து வருது. எல்லாருமே நல்லா குரூப் டி எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்கை வாங்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சயின்ஸ் சீரியஸுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நம்ம இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த மெட்டீரியல் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.